கிறிஸ்துக்கள் அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, ஆண்டவரும் உலக இரட்சகருமான இயேசு கிறிஸ்துவின் இணையற்ற நாமத்தினால உங்கள் எல்லாரையும் வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறேன். இந்த ஜனவரி மாதம் 3ஆம் தேதி மங்கள வார்த்தை நிகழ்ச்சி மூலமாக உங்களை நேரடியாக சந்திப்பது எனக்கு ரொம்ப சந்தோஷம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. நீங்கள் அறிந்திருக்கிறபடி இன்றைக்கு நமக்கு அன்பரின் பாதத்தில் ஒரு நாள் கூட்டம், 2026ஆம் வருஷத்தின் முதல் அன்பரின் பாதத்தில் ஒரு நாள் கூட்டம். நீங்கள் எல்லாரும் அதுக்கு வர்றதுக்காக ஆயத்தப்பட்டு இருக்கிறீங்க. இந்த குட்டி மங்கள வார்த்தையை கேட்டுட்டு பெரிய மங்கள வார்த்தைகளை இந்த வருஷம் முழுவதும் கர்த்தர் உங்களுக்கு செய்ய போகிற திட்டங்களை அறிந்து கொள்ள எல்லாரும் ஆயத்தமாக இருக்கிறீங்க. இன்றைக்கு காலையில் 9:15 மணிக்கு நீங்கள் எல்லாரும் பிகேன் ஆடிட்டோரியத்தில் வந்து சீக்கிரமாக வந்து இந்த புதிய வருஷத்தை துதியின் சத்தத்தோட கூட, துதி ஆராதனையோடு கூட நீங்கள் தொடங்கத்தக்கதாக கர்த்தர் உங்களுக்கு அனுக்கிரகம் பாராட்டுவாராக. ஸோ அன்பரின் பாதத்தில் எவ்வளோ அற்புதங்கள் நடக்குது உங்களுக்கு தெரியும், நீங்கள் கேள்விப்பட்டிருக்கிறீங்க, நிறைய பேர் என்ஜாய் பண்ணியிருக்கிறீங்க. ஸோ இந்த புதிய வருஷத்தில் உங்கள் எல்லாரையும் யேசப்பா கூப்பிட்றாரு. குறிப்பாக இன்றைக்கி ரொம்ப சந்தோஷமான ஒரு காரியம், ஆண்டவருடைய பெரிய கிருபையினால் இன்றைக்கு எனக்கு 62 வயது முடித்து 63வது வயசுக்குள்ளால ஆண்டவருடைய பெரிய தயவினாலும் இரக்கத்தினாலும் உங்கள் எல்லாருடைய ஜெபத்தினாலும் நான் கடந்து செல்கிறேன். ஸோ என்னுடைய இந்த பிறந்த நாளிலே எனக்காக, எங்கள் குடும்பத்திற்காக, ஊழியங்களுக்காக, கர்த்தருக்காக இன்னும் நான் எழும்பி பிரகாசிக்கணும்னு நீங்கள் ஜெபித்து கொள்ளுங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. சரி, இன்னைக்கு நமக்கு என்ன மங்கள வார்த்தை? ஆதியாகமம் 12:2, உன் பெயரை பெருமைப்படுத்துவேன், நீ ஆசீர்வாதமாய் இருப்பாய். முதல்ல இது எனக்கு ஆண்டவர் கொடுத்த தீர்க்க தரிசனம்னு நான் விசுவாசிக்கிறேன். இந்த புதிய பிறந்த நாளை காணுகிற 63வது வருஷத்தில் அடியெடுத்து வைக்கிற எனக்கு இது ஆண்டவருடைய பரலோகத்தின் மங்கள வார்த்தையாக முதல்ல நான் எடுத்துக்கொள்கிறேன். ஆண்டவர் என்ன பார்த்து சொல்கிறார்? உன் பெயரை நான் பெருமைப்படுத்துவேன், நீ ஆசீர்வாதமாக இருப்பாய். அதே வார்த்தையை இன்னைக்கு நான் உங்களுக்காக சொல்கிறேன். ஆண்டவர் உங்கள் பெயரை பெருமைப்படுத்துவார், நீங்கள் ஆசீர்வாதமாக இருப்பீர்கள். ஒருவேளை கடந்த நாட்களில் உங்களுடைய பெயரை நீங்கள் கெடுத்திருக்கலாம். வேலை செய்கிற இடத்துலையும் சரி, குடும்பத்தில் பேர் கெட்டு போயிருக்கலாம், நீங்கள் போகிற ஆலயத்தில் உங்கள் பேர் கெட்டு போயிருக்கலாம், பப்ளிக்கில் பேர் கெட்டு போயிருக்கலாம், உங்கள் பேரில் நிறைய வழக்குகள் இருக்கலாம், நிறைய கேஸ் உங்கள் பேரில் இருக்கலாம். அதனால் நீங்கள் எல்லாராலும் வேண்டான்னு சொல்லப்படக்கூடிய சூழ்நிலையில் தள்ளப்பட்ட நிலைமையில் இருக்கலாம். உங்களை ஆண்டவர் தெரிஞ்ச எடுத்து நீ சொல்கிறாரு, உன் பெயரை நான் பெருமைப்படுத்துவேன். எந்த இடத்துல நீ வெட்கப்பட்டு தலை குனிஞ்சு நின்னியோ அதே இடத்துல உன் பேரை பெருமைப்படுத்துவேன். அடுத்த இடத்துல கொண்டு போய் உன் பேரை பெருமைப்படுத்தும் பொழுது அது சிறப்பாக இருக்காது. ஏன்னா எங்கே வெட்கப்பட்டு நின்னியோ, எங்கே பெயரை கெடுத்துட்டு நின்னியோ அந்த இடத்துல ஆண்டவர் உன்னை எழும்பி பிரகாசிக்க பண்ணுவார். அந்த இடத்துல உன்னை மாற்றி நீ அநேகருக்கு ஆசீர்வாதமான பாத்திரமாக மாற்றுவார். அந்த இடத்துல தான் எல்லாரும் உன்னை அற்பமாக பார்த்த இடத்துல தான் நீ ஆச்சரியமாய் பார்க்கப்படும்படிக்கு கர்த்தர் ஏதோ ஒரு காரியத்தை இந்த நாளிலே உங்கள் வாழ்க்கையில் செய்ய போகிறார். அது நிச்சயமான உறுதி. அந்த காரியம் நிறைவேறும் பொழுது உனக்கு நல்ல பெயரையும் புகழையும் கர்த்தர் அதை நிமித்தம் கொண்டு வருவார். இதுவரைக்கும் என்னால் எதையுமே செய்ய முடியலை, சாதிக்க முடியலைன்னு சொன்ன உங்களை கொண்டு பெரிய காரியங்களை ஆண்டவர் சாதிக்க போகிறார். புதிய ப்ராஜெக்டுகளை கர்த்தர் உங்களுக்கு கொடுக்க போகிறாரு. இவனா இதை செய்து முடித்தான் அப்படின்னு எல்லாரும் ஆச்சரியப்படக்கூடிய விதத்தில் சில காரியங்களை கர்த்தர் உங்கள் மூலமாக செய்து முடிக்க போகிறதை என் தரிசன கண்களில் பார்க்குறேன். அதனால் சோர்ந்து போகாதீங்க, கர்த்தர் உங்களை ஆசீர்வாதமாய் வைப்பார். ஒரு நல்ல சாட்சியை கேட்கலாம். சிஸ்டர் ஜோஷா, அம்பத்தூர். நான் வேலை செய்த கம்பெனியில் பதவி உயர்வு, சம்பள உயர்வு தராமல் இருந்ததால் வேறு ஒரு கம்பெனியில் வேலையில் சேர்ந்து விட்டேன். அந்த கம்பெனியிலும் 1 வருடமாக எனக்கு பதவி உயர்வு தராமல் காலதாமதம் செய்து வந்தார்கள். என்ன செய்வதென்று அறியாமல் கவலையுடன் இருந்த சமயத்தில் அன்பரின் பாதத்தில் ஒரு நாள் உபவாச கூடுகையில் கலந்து கொண்டு சகோதரர் ஸ்டீஃபன் அவர்களிடம் தனி ஜெபத்தில் ஜெபித்து கொண்டேன். மேலும் ப்ரமோஷன் கிடைத்தவுடன் சாட்சி சொல்லுவேன் என்று பொருத்தனை செய்து கொண்டேன். அந்த நாள் ஜெபத்திற்கு பிறகு கர்த்தருடைய பெரிய கிருபையினால் டபுள் ப்ரமோஷன் மற்றும் சிறந்த சம்பளம், குட் பேக்கேஜில் செட்டிலாக கர்த்தர் எனக்கு உதவி செய்தார். உங்களுக்கும் அப்படியே செய்வார். அன்பான ஆண்டவரே, எந்த கம்பெனியில் எனக்கு பதவி உயர்வு வரலைன்னு சொல்லி கண்ணீரோடு இருந்தாலோ ஜோஷா, அதே இடத்துல அவளுக்கு டபுள் ப்ரமோஷன், நல்ல பேக்கேஜ், பதவி உயர்வுகள், சம்பள உயர்வுகளை கொடுத்த தெய்வம் இந்த நிகழ்ச்சியை பார்க்குற ஒவ்வொருவருக்கும் அப்படிப்பட்ட அதிசயங்களை செய்வீராக. எனக்கு இன்னும் பதவி உயர்வு கிடைக்கல, இன்னும் நிரந்தரம் பண்ணப்படலை, என் வேலை இன்னும் டெம்பரரியில் இருக்குது, எனக்கு நல்ல சம்பள உயர்வு கிடைக்கல, ப்ரொமோஷன் கிடைக்கல,
வேலையே இல்லை என்று அழுகிற பிள்ளைகளுடைய அழுகுரலை கேட்டு கர்த்தர் கிருபையாய் இறங்கி, இதோ புதிய திறந்த வாசலை உனக்காய் வைக்கிறேன், அதை ஒருவனும் மூட முடியாது, பாதாளத்தின் திறவுகோல்கள் அதை மேற்கொள்ள முடியாது, எந்த இடத்திலே வெட்கப்பட்டு தலைகுனிந்து நின்றாயோ அதே இடத்திலே, அதே குடும்பத்திலே, அதே பட்டணத்தில் உன் பெயரை நான் பெருமைப்படுத்துவேன், இன்று முதல் நீ ஆசீர்வாதமாயிருப்பாய், உனக்கு மட்டுமல்ல அநேகருக்கு ஆசீர்வாதமாயிருப்பாய் என்கிற மங்கள வார்த்தையின்படி நிறைஞ்ச மனசுல பிள்ளைகளை ஆசீர்வதிக்கிறேன். இந்த நிமிஷத்திலிருந்து அது என் பிள்ளைகளுக்கு பலிக்கட்டும். பிறந்த நாள், திருமண நாளை நினைவுறுகிற பிள்ளைகளை ஒரு விசை கண்ணோக்கி பாரும். உன்னை புகழ்ச்சியிலும் கீர்த்தியிலும் மகிமையிலும் சிறந்திருக்க பண்ணுவேன் என்ற வார்த்தை இந்த வருஷம் முழுவதும் அவர்களுக்கு நிறைவேறட்டும். இயேசுவின் மூலம் பிதாவே, ஆமென். அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, இந்நிகழ்ச்சியின் மூலம் நீங்கள் பெற்றுக்கொண்ட ஆசீர்வாதங்களையும் உங்கள் ஜெப விண்ணப்பங்களையும் அனுப்ப வேண்டிய முகவரி: தேவனின் அன்பு ஊழியங்கள், விநாயக் அவென்யூ, OMR ரோட், ஒக்கியம், துறைப்பாக்கம், சென்னை 600097. மேலும் 24 மணி நேர ஜெப உதவிக்கு 044-24547-999 மற்றும் 9941150999 என்ற எண்களுக்கு தொடர்பு கொள்ளுங்கள்.